இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ கொண்டுட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டா. ஹீரோக்கு செம்ம சிவியரா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விபத்து ஏற்படுறதுக்கு 6 நாள் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவனை மீட் பண்றதுக்காக இவளே டைரக்டா வந்திருப்பால. அந்த கதையை அப்பயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இவங்க 2 பேரும் என்ன பேசி காமிக்கிறாங்க. அவ பரவாயில்லையா, உன்னை பத்தி வெளியில மத்தவங்க சொன்னதை விட நேர்ல கொஞ்சம் ஓகேவாவே இருக்குன்னதுக்கு ஆமா எல்லாரும் என்ன பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. நான் எப்பயும் இப்படிதான் சிரிச்ச முகத்தோடவே இருப்பேன். அண்ட் நம்ம 2 பேரும் ஆல்ரெடி எங்கன்னா மீட் பண்ணிருக்கோமா, எனக்கு என்னமோ உங்களை பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த சிலுக்கு அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது. ஆனா நம்ம 2 பேரும் ஒரே ஆளோட எதிரிகள். அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். சங்ஜுவான் இருக்கல்ல, அவ என்னோட ஃபியான்சியை திருடிட்டா. ஏதோ ஹீரோயின் தெரிஞ்சு பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த சிலுக்கு ஹீரோயின் அம்மாக்கு நடிக்க சொல்லி கொடுத்தல்ல, அவங்க சொதப்பிட்டாங்கன்னு இவ உரிமை எடுத்து பயங்கரமா பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்ட இவ எப்படி இப்படி பேசிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரிய மாட்டுது. அவங்க அம்மா அவ திருடி ஓட்டு வாங்கிட்டா தெரியுமா, என் மூஞ்சி எதிர்க்கவே என்னை பத்தி அவ்வளோ கேவலமா பேசிட்டா. அது சரியான சைக்கோ பிள்ளைன்னுவாங்க. இவ நீங்க தான் அவ எதிர்க்க கொஞ்சம் முட்டாள் மாதிரி நடிச்சிருக்கணும். எடுத்த உடனே பணத்தை பத்தி பேசினா அவ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா. இப்ப புரியுது நீங்க எதுக்கு இவ்வளவு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. வச்சு தொலைங்கன்னு போனை கட் பண்ணி விட்டுறா. இவளோட ஹஸ்பண்ட் கால் பண்றான், அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். உனக்கு எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோஸ் எல்லாமே கிடைச்சதுன்னு கேக்குறான். இவ்வளவு சமாளிக்கிறா. இது இத்தனை நாளுக்கு அப்புறம் கேட்ட என்ன அர்த்தம்னதுக்கு இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. அது எல்லாமே உனக்கு ஒரு என்வலப்ல வந்துச்சா, அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது அதை ஃபர்ஸ்ட் சொல்லி தொலைன்னு கேக்குறான். உனக்கு அந்த லெட்டரை பத்தி எல்லாம் எப்படி தெரியும்னு அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்கிறத இப்பதான் ஒத்துக்கிறா. அதுல என்ன எழுதிட்டு இருந்துச்சுங்கிறத இவனுக்கு போட்டோ எடுத்து அமிச்சிட்டா. இன்னும் படிச்சு பார்த்துட்டு எப்படி நீங்க ரிச் கேர்ள், உங்களோட ஆளை இன்னொருத்தி திருடிட்டான்னு நீங்க காண்டாயிட்டு உங்களுக்கு இறைய எங்களை மாதிரி இந்த சின்ன இறால தூக்கி போட்டு பெரிய மீனா பிடிப்பாங்களே அதுக்காக எங்களை யூஸ் பண்ண வந்திருக்கீங்கல்ல. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும், இப்பெல்லாம் இந்த சின்ன இறாலுக்கு கூட மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால உங்களை மாதிரி பெரிய மீனுக்கு அதுக்கு இறையாக விருப்பம் இல்ல. உங்க பெரிய மீன்களோட சண்டையில நான் நுழைய விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவ உன்ன மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் காலம் ஃபுல்லா வெறும் இறாலா மட்டும் தான் வாழ முடியும், பெரிய மீனா ஆகவே முடியாது. அதுவும் இந்த நல்ல தண்ணியில வளர்க்குறாங்களே அந்த மாதிரி குட்டி இறாலுக்கு கடல் எப்படி இருக்குங்கிறது கூட தெரியாது. அங்கேயே வளரும், அங்கேயே இருந்து இன்னொருத்தருக்கு இறையாகி போக மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரிதான் நீ வாழ போறேன்னு சொன்னது இவனுக்கு காண்டாகிச்சு. சொன்ன மறுபடியும் சொல்லுன்ட்டு சண்டை பிடிக்கிறான். நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா நீ முன்னேறி வரலாம், இல்லனா காலம் ஃபுல்லா இந்த மாதிரி முட்டா பைய மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்ப. எனக்கு இப்பதான் கவலையாகுது, உன் வாழ்க்கையில எப்படி எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்காம எல்லாமே பிரச்சனையா அமைதுன்னு. இப்படி இருந்தா எப்படி வழங்கும்னு கேக்குறா. அவன் எறான்னு குறைச்சி எடை போடாதரி, எறா கடிச்சா கூட பெரிய மீன்ல ஓட்ட விடும் தெரியும்ல அப்படின்னு கேக்குறான். இவ உளுந்து சிரிக்கிறா. இப்பயும் ஏன்டா அந்த குட்டி எறால் கதையவே புடிச்சிட்டு இருக்க, ஒரு பெரிய சொரா வாங்கணுங்கிற ஆசையே இல்லையா? சொராவோட கடி வாங்கிருக்கியா? அந்த ஒரு கடியோட வேல்யூ தெரியுமா? ஒரே கடியிலே தலை துண்டா போயிடும். அந்த மாதிரி இருக்கணும். ஹீரோயின் மட்டும்தான் ஒரே நைட்ல அவளோட வாழ்க்கையவே மாத்திருவான்னு நினைச்சியா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு, நீ நினைச்சாலும் மாத்தலான்னதுக்கு இவன் என்ன தேடி ஏன் வந்திருக்கீங்க, இதுக்கு கரெக்டானால நான் தான் இருப்பேன், நீங்க சூஸ் பண்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். இவ வேற ஒன்னும் இல்ல, என் கிட்ட இருந்து என் ஆளையே திருடிட்டால, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, அவ வாழ்க்கைக்கு எடுத்தே ஆகணும். அந்த கம்பெனில சின்ன புகசலை ஏத்துப்படுத்தி விட்டா போதும், அது பாட்டு புகஞ்சிட்டு கிடக்கும். உன்னையும் தான் அவ ஏமாத்திட்டு போயிருக்கா, அதுக்கு நீ பழி வாங்கணும்னு உனக்கு ஆசை இல்ல. அவளை பழி வாங்குறதுக்கு அதிகப்படியான உனக்கு ஒரு புதையிலே கிடைக்க போகுது. வித்து புதையிலோடு அவளை பழி வாங்கினா அந்த சந்தோஷமும் கிடைக்க போகுது. நீயே யோசிச்சு பாருன்னதுக்கு இவனுக்கு உடனே ஆசை வந்துருச்சு. இதெல்லாம் உண்மையாவே நடக்குமான்னு கேக்குறான். உன் மனசை கம்ப்ளீட்டா மாத்தினதுக்கு அப்புறம் நீயே என்ன கான்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவளோட அசிஸ்டன்ட் வந்ததா கார்டை கொடுத்துட்டு போறாரு, மனசு மாறினா கால் பண்ணுங்கன்னு. ஹீரோயின் யார்கிட்ட போன் பேசிட்டே லிப்ட்ல ஏறிடுவா. லிப்ட்ல இவனும் வரா. பெருசா என்ன நடக்க போகுது, ஹீரோயின் கேஷுவலா இருப்பா. லிப்ட் க்ளோஸ் ஆனதும் ஹீரோயினை செவுத்துல ஒரு தள்ளி, நினைச்சதை விட நீ ரொம்ப கேவலமா தாண்டி இருக்க, உனக்கு எப்படி தெரியும், அவன் அவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனு, அவனை பாக்குறதுக்கே முட்டா பையமா இருக்கான், அதனால அவன் மேல எனக்கு துளி கூட சந்தேகமே வந்தது இல்ல. இந்த மாதிரி ஒரு லூசு பைய போய் இவ்வளவு பெரிய கம்பெனியோட சொந்தக்காரங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்சன்னு கேக்குறான். ஹீரோயின் உனக்கு தான் தெரியும்ல, நான் உன்னை விட எப்பயுமே கொஞ்சம் புத்திசாலியா இருப்பேன்னு, உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு, அதுதான் வித்தியாசம், வேற ஒன்னும் பெருசா இதுல வித்தியாசம் இல்லைன்னதுக்கு எப்ப இல்லன்னு ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லுன்னு கேக்குறான். ஹீரோயின் வெறுப்பேத்திட்டு இருக்காதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. போகவே விட மாட்டான். மறுபடியும் அவளை கம்பல் பண்ணி பிடிச்சு வைக்கிறான். நான் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் உங்களுக்கான ஃபீலிங்ஸை இன்னும் டெவலப் பண்ணீங்களா, அதுக்காக தான் நீ என்னோட ஃபேமிலி மீட்டிங்ல என்ன அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினது இல்லாம ஆபீஸ்லயுமே என்ன எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வச்சிருக்கல, இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியாடி நீ சொல்லுடேன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அடிங்க என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கன்னு சொல்லி ஒரு எத்து விடுற மெயின்ல அங்கேயே சுருண்டுட்டான். நானும் பாத்துட்டு இருக்கேன், அப்ப பிடிச்சு சீனா போட்டுட்டு இருக்கேன், நீ
நீ சொன்ன எல்லாமே கரெக்ட்னு வச்சுப்போம். ஆனா அதுல ஒண்ணு மிஸ் பண்ணிட்டியே, நீயும் ஒரு சீட்டர் தானே, நீயும் அவ கூட சீட் பண்ணிட்டு தானே இருந்த. என்னமோ நியாயஸ்த மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி என்கிட்ட வச்சுக்காது, அவ்வளவுதான் பாத்துக்கோன்னு மாட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரப்ப அந்த சிக்கன் கடைக்கார அண்ணா அங்க இருக்காரு. ஹீரோயின்காக சிக்கன் கொண்டு வந்து குடுக்குறாரு. எதுக்காக இதெல்லாம் கேக்குறா. அவரு இல்ல அவன் தான் சொன்னான், அவருக்கு உங்களுக்கு எதுனா பிரச்சனைனா என்னோட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவரோட நம்பரை கொடுக்குறாரு. இப்ப ஹீரோவும் இவ்வளவு டச்ல இல்ல, அதனால இந்த அண்ணனை ஹீரோயினை பாத்துக்க சொல்லிருக்காரு. அதுக்காக தான் இந்த அண்ணன் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ எவ்வளவு நல்லவ தெரியுமா, பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடா அப்படி இப்படின்னு இருப்பான், ஆனா மத்தபடி அவன் ரொம்பவும் நல்ல பையன். எங்க கிளப்ல நான் அவரை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே பாய் ஃப்ரெண்டு பையன் மறந்து நின்று கேட்டுட்டு இருக்கான். அவரை பார்த்ததும் இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவனும் இவன் தான் இல்ல, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள அவர் பாக்கெட்ல இருக்க மாஸ்க பாத்துட்டான். அந்த மாஸ்க் போட்டுட்டு இவனை கழுத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிருந்தாங்களே அதையும் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப இவன் என்ன நினைச்சுக்கிறான், இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பிளான் பண்ணி பண்ணான்னு நினைச்சுக்கிறான். ஹீரோக்கு இதுல சம்பந்தம் இருக்குங்கிறத நினைக்கல. அதனால ஹீரோயினை பழி வாங்கியே தீரணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இந்த சிலுக்கு நம்பர் கொடுத்திருப்பால, அவளை கான்டாக்ட் பண்ணவே இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு விட்டுருக்கா. அங்க போய் பார்த்தா இந்த சிலுக்கு ஏகப்பட்ட வித்த தெரியும் போல. அங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பா. இவனை பார்த்ததும் என்ன ஃபைனலி மனசு மாறிட்டியா, சரி ஓகே நீயும் வா ரிங்குக்கு ஃபைட் வேணா பண்ணலாமான்னு கேக்குறா. அவன் இல்லங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது, சோ வேண்டாம் நான் வரமாட்டேன்னு சொல்லுவான். என்னையா எதை கேட்டாலும் தெரியாதுங்கிற. 7 வருஷமா காதலிச்ச பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே உஷார் பண்ணி சீட் பண்ண மட்டும் உனக்கு தெரியுமா, ஒரு பஞ்ச் வைக்கிறது கூட தெரியாதுங்கிற. அந்த அளவுக்கு துப்பு கெட்டவனா நீங்கிறா. உனக்கு இவ கூட கோஆபரேஷன் வச்சுக்கவே காண்டாகுது. இங்க பாருங்க மேடம், நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். எனக்கு தேவையானதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கிறா. உனக்கு என்னத்த தெரியும், உனக்கு கட்ஸ் இல்லங்கிறத ஒத்துக்கோன்னவே இவனுக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு. சரி ஓகே நீங்க என்னதான் பெரிய ரிச்சா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு ஆம்பளை பையனோட ஸ்ட்ரென்த்ங்கிறது தனியா இருக்கும். அதனால சில பல அட்வான்டேஜ் கூட இருக்கு. அவங்களாம் எவ்வளவு மோசமானவங்க தெரியுமான்னு சொல்லி திரும்பி பாக்குறா. ரிங்ல ஏறி அவளோட கையில இருக்க கிளவுஸ் கழட்டி தூக்கி போடுறா. என்னன்னு கேட்டா அவளோட அசிஸ்டன்ட் காமிச்சு விடுறா. இவனை என்னங்க நான் அவன் கூட தான் சண்டை போடணுமா, சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்ல ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லி இவன் பாட்டு வித்த காமிச்சுனே இருக்கும் போதே மூஞ்சில ஒரு எத்து விடுறான். சொழண்டு அடிச்சு கீழே விழுறான். இவ போயிட்டு என்னாச்சு அடி பலமானு கேட்டா, ஏய் இது பாக்ஸிங் தானே, இதுல காலை யூஸ் பண்றது அலௌடான்னு கேட்டா, இது ஏன் இஷ்டம் யா, ஜெயிக்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரூலுமே வச்சுக்க கூடாது, அப்பதான் நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும்னதுக்கு இந்த இழவ நான் ரிங்குக்கு வரும்போதே நீ சொல்லிருக்கலாமே, இது ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டா அங்கேயே பாவம் ரொம்ப நொந்துடுறா. தாத்தாவோட அசிஸ்டன்ட் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயின் தான் இப்ப இருக்கிறதுலே ரியல் எஸ்டேட்ல ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ரியல் எஸ்டேட் எம்ப்ளாயின்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயின்கே தெரியாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா போல ஹீரோயின் பேர்ல. அதுக்கான டாக்ஸஸ் எல்லாம் இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கேட் பேர்லயே எதோ எழுதி வச்சிருக்கான் ஹீரோ. அதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடா, உன்னோட ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட் எதையுமே நல்லா செக் பண்ண முடியாத காரணத்தினால நீ சொல்றதா நான் நம்புறேன், நீ சீக்கிரமே சாக போறேன்னு சொல்ற, அதனால உன்னோட கேட்டுக்கு தேவையான எல்லாமே நீ ப்ரிப்பேர் பண்ண ஓகே, ஆனா ஹீரோயின்காக எதுக்கு, நீங்க 2 பேர் பிரேக்கப் தானே பண்ணிக்கிட்டீங்க, ஆனா அவளுக்கு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஹீரோ சீக்கிரமே சாக போறேன், எனக்குள்ள ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி வச்சிருக்கேன் இவர்கிட்ட. ஹீரோ என்னோட இறப்புக்கு அப்புறமா கூட அவ சந்தோஷமா வாழணும், நான் ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன்லாம் கேட்காத, அவ நிம்மதியா இருக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் சொன்ன மாதிரி ஹீரோ ஹீரோயின் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். 80 பில்லியனுக்கு ஒர்த்தானவ ஹீரோயின், நிலம் வீடு அது இதுன்னு ஹீரோயின் பேர்ல அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கான். இப்ப இதை இவன் கிட்ட சொன்னதும் என்னது 80 பில்லியனுக்கு அவ ஒர்த்தா, உண்மைதான் சொல்றீங்களான்னு ஷாக்கிங்கா கேக்குறான். இவனுக்கு 2 பொட்டியில பணத்தை கொடுத்துட்டு இந்த பணம் எல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான், அவ கதையை நீ முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இந்த பணமே 100 மடங்கு நாங்க உங்களுக்கு அதிகமா கொடுப்போம். உன் ஒய்ஃபுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். அவங்க சிஸ்டர்ஸ் மாதிரி கிடையாது, ஆக்சுவலி சொல்ல போனா அவங்க 2 பேர் சிஸ்டர்ஸ் தாங்கிறா. செம ட்விஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் எதுவும் காமிக்கல, ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவோட போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை பத்தின எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்பா நான் இப்ப என்னதான்ப்பா பண்ணட்டும், என்னால எந்த முடிவுமே எடுக்க முடியலன்னு சொல்லி பாவம் குழந்தை அழுதுட்டு கிடக்கு. இவன் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்றதுக்கு மேடம்க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு போலயே, இல்ல எனக்கு தெரியாமலே எல்லாத்தையும் பண்ணலான்னு முடிவுல இருக்கியா, ஹீரோயினோட அம்மாவை கண்டுபிடிச்சு கொண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சா ஹீரோயின் உனக்கு காசு கொடுத்துருவான்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறான். இவன் இல்ல இந்த உண்மைலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு பயப்படுறா. அவன் எனக்கு எல்லாமே தெரியும், இந்த போட்டோஸ் உனக்கு அனுப்புனவங்க இந்த போட்டோஸை வச்சு அவங்க அம்மாவை அனுப்பி காசு வாங்கிக்கோங்கிறதுக்காக உனக்கு அனுப்பவே கிடையாது. ஹீரோயின் கிட்ட இப்ப 80 பில்லியன் இருக்கு, அந்த 80 பில்லியன் பணமும் ஹீரோ அவளோட பேர்ல எழுதி வச்சிருக்கான்னதும் அவ்வளவுதான் சிலுக்குக்கு கொழுந்து விட்டு அக்னி குழம்பு எரியுது வயிற்றுக்குள்ள. அவ்வளவு பணமான்ட்டு அப்படியே ஹீரோ கூட அவ இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. என்னமோ இந்த அம்மா ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணி ஹீரோயின் தட்டி படிச்சுட்டு போன மாதிரி. இவன் இன் கேஸ் இப்ப ஹீரோயின் மட்டும் இறந்து போனான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவளோட ஒன்லி ஃபேமிலி மெம்பர்
நம்பருங்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். அந்த பணம் அவங்க அம்மாக்கு போய் சேர்ந்துரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னா இந்த கேடு கெட்டவ ஐயோ அவ சாகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமான்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம அவ செத்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட கொண்டே கொடுத்தா என்ன அவங்க அம்மா நம்ம கிட்ட தூக்கி கொடுத்துருவாளான்னு கேக்குறா. இவன் அவளை டவுட்டா பார்த்துட்டு அவ கையை பிடிச்சிட்டு எனக்கு தெரியும் உனக்கு இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்ல, உங்க அப்பா சாகல இன்னும் உயிரோடு தானே இருக்காருன்னு கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. வாய் ரொம்ப வளருது. அவங்க அப்பா வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க போல. அவங்க அப்பாவை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு கிடக்காங்க. வாங்கின காசை ஒழுங்கா குடியான்னு ஜன்னலுக்கு வெளியில நின்னு பாத்துட்டு தான் இருக்கா. உள்ள வந்து தடுக்கலாம் எதுவும் செய்யல. அவங்க அப்பா கிட்ட 100 மில்லியன் பணத்தை கொடு, இல்லன்னா உன்னை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உன்னோட ஒரு கிட்னி எடுத்து நாங்க வித்து காசு பாத்துக்கிறோம், ஒரு கிட்னியோட வாழ தப்பு இல்லைன்னு சொல்லி நல்லா மாட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவர் மனசுடைஞ்சு உட்காந்து கிடப்பாரு. இவ வரா, என்ன நீ வந்திருக்க, நீ இந்த பக்கம் வரமாட்டேன்னு கேட்டா நீ ஒரு அழகி தேவி கூட வாழ்ந்துட்டு இருக்க, அந்த அழகி எங்க அப்படின்னு கேக்குறா. இன்னொரு ட்விஸ்ட், ஹீரோனோட அம்மா எழுந்திருக்கிறா. இது ட்விஸ்ட் இல்ல, ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்ததுதான். அடுத்த சீன்ல ஹீரோ டைரக்டா இந்த ஏழ்றைய பாக்குறதுக்காக வந்திருக்கான். இவளோட கம்பெனி எப்படின்னா ஹீரோட கம்பெனிக்கு கீழே தான் இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் தனியா பிரிச்சு உன்னோட கம்பெனி இனிமே உன்னோட ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ, எங்களுக்கு கீழே நீ வர வேண்டாம்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறா. இவ என்னப்பா நீ, இது அவ்வளவு பெரிய டீலிங் ஒன்னும் இல்லையே, உன்னோட காதல் காவியத்துக்கு மத்தியில இது ரொம்ப சின்னதுதான், இந்த சின்ன விஷயத்துக்காக என் தோல்வியை நான் எப்படி ஒத்துக்க முடியும், இதோட தோத்துட்டு போகல எனக்கு மனசு இல்லைன்னு சொல்றா. ஹீரோ உனக்கு என்னைக்குமே என் மேல இன்ட்ரெஸ்டே இருந்தது இல்ல தானே, அப்படியே வாழ்ந்து தொலைவனி தானே, ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்குன்னு கேட்டா உனக்கு தான் என் மேல இன்ட்ரெஸ்டே இருந்தது இல்ல, அதனால எனக்கும் இல்ல, நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கெல்லாம் நான் யோசிச்சதே இல்ல, எப்படியும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய காலகட்டம் வரும், அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்திருப்போம் விதியின் படி, பட் அதை ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. ஹீரோ உடனே ரூம்குள்ள போய் பாக்குறான். ஹீரோயினை தான் அடிச்சு வச்சிருக்காலும் தான் பாக்குறான். ஆனா இந்த அம்மா ஓ பாரியா, அதுக்குள்ள சாருக்கு பொசசிவ்லாம் ஆகுதா, எங்க தன்னோட ஃபியான்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் கூட ரூம்ல இருக்காளோன்னு இந்த அளவுக்கு இருக்கே, அது வரைக்கும் பெட்டர்ன்னு சொல்லவா. ஹீரோ ஒரு வாய்ப்பு வேணா கொடுக்கவா, ரெண்டு பேரும் அவங்களுக்கு இருக்க வீக்னஸ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத வழியை பார்க்கலாமா, வேணும்னா ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடிஞ்சிச்சுன்னா. ஒரு விஷயத்த மட்டும் என்னைக்குமே மறந்துடாது, எல்லா விஷயத்திலுமே உனக்கு ஈக்குவலா என்னால போட்டி போட முடியும், சொல்ல போனா உன்னை விட என்னால பெட்டராவே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில போயிட்டான். உடனே சிலுக்குக்கு மூஞ்செல்லாம் மாறிட்டு ஏன் இப்ப நீ அப்படி பேசின, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தெரியுமா, உன்னோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து நான் கஷ்டப்படுத்துவேன் நீ நினைச்சியா என்ன, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ இந்த ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு எழுதி கொடுக்கலனாலுமே நான் இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன், ஆனா ஒண்ணே மட்டும் சொல்லட்டா, இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நான் மிஸ்டேக்கா சொல்லிட்டேன், இப்ப அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், காதலுங்கிறது வாழ்க்கையில வரும் போகும், ஒன்ஸ் உன்னோட காதல் முடிவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நீ என்கிட்ட வந்துரு, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா. ஹீரோக்கு என்ன பண்ணி இதை ஜெயிக்கிறதுனே தெரியல. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்புறான். வெளில போனவன் யாருக்கோ கால் பண்ணி எனக்காக நீங்க ஒரு விஷயத்த செக் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறான். இங்க பெட்ரூம்ல சத்தம் கேட்டுச்சுல்ல, ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அங்க ஆளு இருக்காங்க, வேற யாரும் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் பையதான். என்னாச்சு நம்ம மாட்டிக்கிட்டுமான்னு கேக்குறான். அவன் என்கிட்ட இப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போனான்ல, எனக்கான ஷேர்ஸ் அது எவ்வளவு ஒர்த்து தெரியுமான்னு கேக்குறா. அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா 4 ட்ரில்லியன் அளவுக்கு ஒர்த்தா, அது மில்லியன் பில்லியன்லாம் தாண்டி எங்கிட்டோ போகுது, அவ்வளவு வேல்யூ இருக்க ஒரு விஷயத்த நான் வேணான்னு சொல்லியிருக்கேன், நீ சீக்கிரமே ஹீரோயின் கதையை முடிச்சிரு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு தேவைப்படுற பணத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன், உன் மேல எந்த பழியும் விழாத அளவுக்கு கூட நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறமா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப என்கிட்ட ஒப்படைச்சான்ல, அதுக்காக அவனை நேதம் நான் ஃபீல் பண்ண வைப்பேன், இது எல்லாத்தையுமே நான் பண்ணி ஆகணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு இந்த மானங்கட்டுவா அவனை கிஸ்ஸே பண்ணிட்டா. அங்க அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா இதுல 150 மில்லியன் இருக்கு, இந்த பணத்தை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவங்க அப்பா இந்த பணம் உனக்கு ஏதுன்னு சொல்லி எடுக்க வராரு. பிடுங்கிட்டு இந்த பணம் எனக்கு சொந்தம்னு நினைக்கிறியா, ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அந்த பணத்தை கொடுத்தவங்க மனசு வச்சா போதும் நம்ம யாருமே உயிரோட இருக்க முடியாது, எந்த ஒரு தடையுமே இல்லாம புதைச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க, ஆனா அதுக்கு அவங்க சொல்ற சில விஷயங்களை நம்ம பண்ணி ஆகணும், நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ஓகே, இல்லன்னா இந்த கேவலமான வாழ்க்கையை தான் ஆயுசு முழுக்க வாழ்ந்து தொலைவீங்க, ஒரு பைக்கு பிரயோஜனம் இருக்கா, இப்போதைக்கு இது ஜஸ்ட் சாம்பிள் தான், இதுக்கப்புறம் தான் எக்கச்சக்க பணம் நம்மளுக்கு வந்து சேரும், ஒத்துப்பீங்களா இல்லையான்னு ஒரு குரல் கொடுக்குறா. உடனே அவங்க அப்பா சரிமான்னு அதை வாங்கிட்டாரு. இங்க இவன் கால் பண்ணி கேக்குறான், ஓகேன்னதோ சந்தோஷமா இவகிட்ட சொல்றான். அவளை இப்ப லைட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்க கிட்ட நான் தான் உங்க கூட கோஆபரேட் பண்றேன்னு ஏதோ சொல்லிக்காத, அவங்க கிட்ட நான் பேசக்கூட மாட்டேன், ஏன்னா எப்படி நம்மளுக்கு கல்யாணம் ஆனது அவங்களுக்கு தெரியாது, சோ யார் என்னன்னு தெரியாம இருக்கிறதே பெட்டர்ன்னு சொல்லி சமாளிக்கிறான். போனை கட் பண்ணதும் இவகிட்ட எல்லாமே நீங்க சொன்ன மாதிரியே நடக்குது, அடுத்தது என்ன பண்றேன்னா நான் பொறுமையா உங்ககிட்ட சொல்றேன், இப்ப கிளம்புன்னு சொல்லி கண்ணத்துல ஒரு கிஸ் கொடுத்து பூஸ்ட் பண்றா. அவனும் கட்டி பிடிச்சி சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் லைஃப்ல எத்தனை பொண்ணு வந்தாலும் இவனுக்கு பத்தாது போல. இவன் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறா, எப்படியா ஆம்பளைங்க பொண்ணுங்க விஷயத்துல போதுங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்களான்னு கேக்குறா. அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு, எல்லா ஆம்பளைங்களும் அப்படி இல்லங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. அவர் வந்த விஷயத்த சொல்றாரு, இந்த வீக்கெண்டு
ஹீரோனோட அப்பாவோட டெத் ஆனிவர்சரி வருது, அதுக்காக அங்க போறான்னதுக்கு பாரு அவ ரொம்ப கொடுத்து வச்சவல்ல, அப்ப அன்னைக்கு அவ கதையை முடிச்சிருவோம், அவளுக்கும் டெத் ஆனிவர்சரி அதே நாள்ல நடக்கட்டும், அவ அவங்க அப்பாவை போய் பாப்பால அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அதுக்கப்புறமா தான் பார்த்த விஷயங்களை அவங்க அப்பா சமாதிக்கு போயிட்டு இவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. ஹீரோக்கு தாத்தாவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவ எந்த மூவ் பண்ணலன்னு நினைச்சு நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா ஹீரோயினோட அம்மா இப்பதான் ஒரு ட்ரக் அவங்க பேர்ல ரெண்டுக்கு எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதுல என்ன இருக்குன்னா, ஹீரோயின் கேஸ் செத்து போனானா அந்த ஒட்டுமொத்த பணமும் அவங்க அம்மாக்கு தான் போய் சேரும், அதுக்காக தான் இல்லீகலா ரெண்டுக்கு எடுத்திருக்காங்கன்னதும் இப்ப அந்த ட்ரக் எங்க இருக்குங்கிற லொகேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்கன்னு கேக்குறான். ஹீரோயினா அந்த பார்க்கிங் லாட்ல இருந்து கிளம்புவா, பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணி வரும்ல, அந்த கார் ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்ததான். ஹீரோயின் எங்க போறா வரா எல்லா இடத்துலயும் அவளுக்கு ஹெல்ப் தேவைப்படும் சொல்லிதான் ஹீரோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். ஆனா இவங்களோட நேரம் அவரோட காரை அங்கிருந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே பிரேக் டவுன் ஆகிட்டு, அதுக்கப்புறமா தான் ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினை டிரைவ் பண்ணி விடாத, தயவு செஞ்சு அங்கேயே பிடிச்சு வைன்னு சொல்றான். இவரு மன்னிச்சிரு மச்சான், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்குள்ளவே அவங்க கிளம்பி இங்க வந்து எங்கேயோ போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வெறி பிடிச்ச மாதிரி கார் ஓட்டிட்டு போறான். எப்படின்னா இவனுக்கு ஹீரோயின் இப்ப காப்பாத்தியே ஆகணும், நான் எதுக்காக ரிட்டர்ன் வந்தேன், இந்த டைம் நான் ரிட்டர்ன் வந்ததுக்கு என்னதான் காரணம்னு பிளாஷ்பேக்கு போறான். அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பான், இன் கேஸ் எனக்கு அவளை பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான், அந்த வாய்ப்புல கண்டிப்பா நான் அவளை பத்திரமா பாத்துப்பேன், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா தான் இவன் இறந்து போயிருப்பான். நான் அவ கூட வாழவே முடியாதுங்கிற பட்சத்துல நான் ரிட்டர்ன் எதுக்கு வரணும், அவ கூட வாழ்றதுக்குன்னா நான் வாழலாம், அவ என் கூட இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிதான் ஹீரோயினுக்காக தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு எடுத்துட்டான். ஹீரோயினுக்கு போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, சார்ஜ் இல்லாம, அதனால அவளுக்கு மெசேஜும் போகல, காலும் கனெக்ட் ஆக மாட்டுது. ஹீரோ அதனால கடைசியா ஒரு வாய்ஸ் மெயில் போட்டு விடுறான். உன்கிட்ட இதை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் 2023 ஒரு கார் விபத்துல தான் இறந்து போனேன், 2013 மறுபடியும் நான் கண்ணு முழிச்சேன், மறுபடியும் உன்னை கம்பெனில பார்த்தேன், அதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை சந்தோஷமா மாறப்போகுதுன்னு நானே நினைச்சேன், ஆனா அது உண்மை கிடையாது, என்னால எல்லா நிமிஷமும் உன்னை பாதுகாக்க முடியாதுல்ல, ஏன்னா எனக்கே தெரியும் எனி டைம் வேணா நான் சாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, நானா என்னை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கூட என்னால முடியாத பட்சத்துலதான் கொஞ்ச காலமாச்சு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு யோசிச்சேன், அதே மாதிரி சந்தோஷமாவும் வாழ்ந்தேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்லி சாரியோட அந்த மெசேஜை முடிச்சுட்டு பயங்கரமா அழுகுறான். அடுத்தது அந்த விபத்து ஏற்பட போற நிமிஷம், இந்த வாட்டி கரெக்டா உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வந்துட்டேன், ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா உன் கையை நான் பிடிச்சிருக்க கூட மாட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஹீரோவை இடிச்சு தள்ளி விட்டு அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு எல்லாம் சேர்த்திருக்கா. அங்க உட்காந்துதான் ஹீரோ அமிச்சு அந்த மெசேஜ கேட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோனோட அம்மா அந்த கேவலமானவ, ஐயோ அவளை கொண்டுட்டு வர சொன்ன இந்த மனுஷன் ஏன் போனே எடுக்க மாட்டாரு, இவ்வளவு நேரமா இவருக்குன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு சிலுக்கு அங்க உன் புருஷன் கொல்ல போயிருக்கிறது யாரு தெரியுமா, நீ கஷ்டப்பட்டு பெத்தி எடுத்து உன்னோட சொந்த பொண்ணு, ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே, எதனால எப்படின்னு கேக்குறா. இங்க பாரு, இந்த உலகத்திலே பிளட்டை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா, பணம் தான், அந்த பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணா போலாம், எதுவும் தப்பு இல்லைங்கிற அந்த மானங்கட்டவ அதுக்காக காமெடி பண்ணிட்டு கிடக்காது, பணம் தான் முக்கியம்னா நீ எங்க அப்பனை எதுக்கு தேடி வந்த, எங்க அப்பனே ஒண்ணுக்கும் உதவாத ஒரு வெட்டி பைய, அவங்கிட்ட ஒரு ரூபாய் இல்ல, நான் உனக்கு இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு எல்லாமே பொய்யா சொல்லிருப்பான், ஆனா இப்ப வரைக்கும் உனக்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான், அது உனக்கே தெரியும் தானே, உங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுற, அது தப்பு இல்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்றா. இங்க பாரு ஆண்டி, எப்பயுமே எங்க அப்பா என் மேல நான் இவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு பயங்கரமா பண்ணாத்துவாரு, அது எல்லாமே நடிப்பு, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எனக்காக எங்க அப்பா ஒரு மண்ணும் பண்ணது கிடையாது, ஏன் உன்னை எடுத்துக்கோ, அந்த ஆள் நம்பிதான் நீ ஓடி வந்த, ஆனா உனக்கு எதனா ஒரு விஷயமாச்சும் ஒழுங்கா பண்ணிருக்கானா, இப்ப வரைக்கும் எதனா சொதப்பி விட்டு வருவான், அதை சரி பண்றது தானே உன் வேலையா இருக்கு, உண்மையை சொல்ல அதை தானே பண்றேன்னு கேட்கும் போதே கதவு யாரோ தட்டுற சத்தம் கேக்குது, போய் திறந்து பார்த்தா அவங்க அப்பா தான். அவர் மூஞ்சி ரியாக்ஷன் வச்சே புரிஞ்சுக்கிறா அவர் ஒன்னுத்தையும் உருப்படியா பண்ணலன்னு, இந்த ஆள் ஒன்னுத்தையும் ஒழுங்கா பண்ணி தொலைய மாட்டான், எல்லாத்தையும் சொதப்பிதான் வைப்பான்னு கத்துறா. இங்க பொண்டாட்டி கதி கலிங்க உட்காந்துருந்தா இவன் என்னன்னா அவ கையை பிடிச்சு மசாஜ் கொடுத்துட்டு இருப்பான். அவளோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, மேடம் சம்பந்தமே இல்லாம ஹீரோ சார் நடுவுல புகுந்து அந்த அடியை அவர் வாங்கிக்கிட்டாரு, இப்ப அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னதோ இவளுக்கு காண்டாகிட்டு, இப்பெல்லாம் தொண்டை ரொம்ப கவுது பேசவே முடியல, சாரி. இவன் அவன் எங்க இந்த நடுவுல வந்தான், அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், அதை செக் பண்ணியா இல்லன்னு கேட்டா, இல்ல மேடம் என்ன மன்னிச்சிருங்க நான் இன்னும் செக் பண்ணல, அதை தேடிட்டு தான் இருக்கேன்னதுக்கு, எப்ப பாரு எதனா சொதப்பி வச்சு தொலை, அதை சரி பண்றதே எனக்கு வேலை, அப்புறம் இதை மன்னிச்சிருங்க மேடம் அதை மன்னிச்சிருங்க மேடம்னு கேளு, அந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் தப்பிச்சு ஓட்டான்னு வேற சொல்றேன், எங்க போயிருக்க போறான், இவனோட பொண்டாட்டியும் அந்த ஆளோட பொண்டாட்டியும் பக்கத்துல ரூம் எடுத்து தானே தங்கிருக்காங்க, அந்த ஏரியால செக் பண்ணிப்பாரு, அங்கதான் ஓடி இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா, அவனை பிடிச்சா அவன் எப்படி கண்டுபிடிச்சாங்கிற உண்மை தெரிய வந்துரும் சொல்லி அனுப்பி வைக்கிறா. இவனை பார்த்து, சரி எதுக்கும் கவலைப்படாத, உன் ஒய்ஃபை கூட்டிட்டு டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணுங்கிறத நானே கால் பண்ணி சொல்றேன், நீயா போய் எதுவும் ஒளறி கொட்டாதன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அங்க போய் பார்த்தா பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா. எதுக்கு சனியை இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எங்க அப்பா மறுபடியும் என்ன தவிக்க விட்டு போயிட்டான், அந்த பொம்பளை
நம்மள கூட. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்? எல்லாத்துக்கும் இந்த ஹீரோயின் தான் காரணங்கிறா. இதுல எங்க வந்தான்னு தெரியல. அவ மேலதான் தப்பு. நான் அவளை கொல்லாம விட மாட்டேன். இவங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. இவன் எதுவுமே முடியல. இந்த ப்ராஜெக்ட நம்ம கிட்ட கொடுத்தா அந்த லேடியே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ட்டாங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு உலகமும் இருக்கு. அந்த உலகத்துல வாழ்ற மக்கள் நம்மளை விட அதிக சக்தி படிச்சவங்க. அவங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா கூட நாங்க நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு தான் இருந்தோம். எங்க அப்பாவை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லு. அதை மட்டுமே சொல்லு போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு தாத்தாவும் யூகி எல்லாருமே வந்திருக்காங்க. யூகி இல்ல எங்க அண்ணனுக்கு எதுனான்னு சொல்லுவா ஹீரோயின். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. உங்க அண்ணன் எந்த ஆபத்தும் இல்லாம சீக்கிரமே வந்துருவாருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பா. அப்ப தாத்தாவோட அசிஸ்டன்ட் வந்து அவர் அங்க இருந்து கூட்டு போறாங்க. ரெண்டு பேரும் படிக்கட்டுல நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு சூமினோட அப்பா தான் காரணம். அந்த ஆள் தான் ட்ரக் டிரைவர். அவர் எங்க போனாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க. சூமின் அவளா இந்த விஷயத்துல இறங்கி இருக்கவே கூடாது. தேவையில்லாம பண்ணி இப்ப மாட்டிக்கிட்டா பாருன்னு சொல்றது ஹீரோயின் அங்க வந்து கேட்டுறா. என்ன சொன்னீங்க? சூமினா? அப்ப அவதான் நடந்தது எல்லாத்துக்குமே காரணமா? இப்ப நடந்தது ஒரு கார் விபத்து இல்ல தானே, வேணும்னு பண்ணப்பட்டது தானே, உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறா. அங்க ஹீரோவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ஆமா ஆனா அவ ஏன் பண்ணணும்? என்ன கொல்றதுனால அவளுக்கு என்ன லாபம் வரப்போகுது? இதனால அவளுக்கு பெருசா எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவா. இவரு நீங்க தான் அப்படி நினைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் உங்களுக்குன்னு எதுவும் இல்ல. ஆனா உங்களுக்காக ஹீரோ உருவாக்க செய்யப்பட்டிருக்கான்ல, அது அவங்கள போய் சேரணும்னு கூட இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொருத்தரும் இருக்காங்க. அது யாருன்னு தான் நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் தாத்தான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா ஆபரேஷன் நடந்துட்டே இருக்கு. ஹீரோயின் பீப்புள் எப்பவுமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க தான். அவங்களோட சுயரூபம் என்னைக்குமே அவங்களுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கும். நான் ரிட்டர்ன் வந்து என்னத்த பெருசா பண்ணேன்? நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் வந்தேன். ஆனா ரிவெஞ்சை எடுக்கவே இல்ல. ஜஸ்ட் என்னோட ஃபேட்டை மாத்தினா மட்டும் போதும்னு நினைச்சேன். ஆனா ரிவெஞ்ச் எடுத்தா மட்டும்தான் நான் தப்பிச்சிருப்பேன். இப்ப அதனால தானே இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லுவா. டாக்டரும் வெளியில வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா ஹீரோக்கு சிவியரா இன்ஜர் ஆகிருக்கு. நாங்களும் எங்களால முடிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணோம். பட் இப்போதைக்கு உயிரை லைட்டா காப்பாத்தி வச்சிருக்கோம். எதையுமே எங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. அவர் கோமால இருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தாத்தாக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போயிருது. ஹீரோ கடைசியில இவன் செத்துட்டாங்கிற கில்ட்டில ஹீரோயின் வாழக்கூடாதுன்னு சொல்லி கூட இவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான். வாழ்க்கையில எவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடக்கும், அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நல்ல விஷயங்கள்னு நிறைய இருக்குல்ல, அதை மட்டும் யோசிச்சு சந்தோஷமா வாழு. வேற எதை நினைச்சும் நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். ஹீரோயின் அதை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ ஒரு பக்கம் எங்கிருந்து மாட்டிருமோங்கிற பயத்துல இருப்பா. ஹீரோயின் இவளுக்கு கால் பண்றா. உடனே துடிச்சு புடிச்சு பக்கத்துல இருக்க பார்க்கு கோடி வரா. ஹீரோயின் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ வந்தது ஹீரோயின் என்ன தனியா நிம்மதியா இருக்கவே விட மாட்டல. நானும் ரொம்ப நாளா இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி இப்ப கேட்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஒருத்தவங்களை கொல்ற அளவுக்கு நீ எப்படி யோசிப்ப? அந்த அளவுக்கு நீ கேவலமா இறங்குவ அப்படின்னு கேட்டா என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் போய் அப்பெல்லாம் யோசிப்பேனா நடிப்பா. ஹீரோயின் பாக்குற பார்வையில கண்டுபிடிச்சிட்ட. இதுக்கு மேல சமாளிக்க கூடாதுன்னு. ஆமா நீ மட்டும் என்னவா? நீ எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா? உன்னால நான் என் குழந்தைய இழந்துட்டேன். எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. நீதான் எனக்கு இதை பண்ணனது. ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு யாரு பிரெக்னன்ட்? நீனு. என் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவனால உன்னை மட்டும் இல்ல யாரையுமே பிரெக்னன்ட் ஆக்க முடியாதுன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க? நான் உண்மையாவே பிரெக்னன்டா இருக்கேன். என்கிட்ட அதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கூட இருக்கு. என் பிள்ளை வயித்துல என்ன எட்டி உதச்சுது அப்படி இப்படின்னு ஹீரோயின் போத நிப்பாட்டு. எவ்வளவுதான் பொய் சொல்லிட்டே இருக்க போற? ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? எனக்கு ஏண்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கத்துறா. இவ தட்டி விட்டு நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டல என்ன தனியா நிம்மதியா வாழ விட மாட்டியான்னு. கண்டிப்பா என்னால முடியாது. உண்மையை சொல்ல போனா நீ சந்தோஷமா வாழ்ந்துடவே கூடாது. உனக்கு ஆக்சுவலி தெரியாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு 14 இயர்ஸ் இருக்கப்ப தானே உங்க அம்மாக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேர் ஏற்பட்டு உன்னை விட்டு ஓடினாங்க. அது வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான். உங்க அம்மா ஓடி போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப. ஆனா நான் அப்படி இல்லன்னு சொல்லி இவளோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவளுக்கும் 14 வயசு இருக்கப்ப தானே இவங்க அம்மா கூட இவளை விட்டுட்டு அவங்க அப்பா ஓடி போயிருப்பாரு. அவங்க அப்பாக்கு மெசேஜா அனுப்பி பாக்குறா. அப்பா தயவு செஞ்சு வந்து என்ன கூட்டு போங்கப்பா, நீங்க வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டீங்கன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. பட் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அட்லீஸ்ட் என்னையாச்சும் கூட்டு போங்கன்னு கேப்பா. அப்ப அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு. என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவ என்ன ஹெல்ப் பண்ணனாலும் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சீன் போடுவா. இங்க பாரு உங்க அப்பா மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறாள் நான் கிடையாது. ரியாலிட்டிக்கு வா, நம்ம வாழ்ந்தாகணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். படிப்பு ஒரு மூலையில வச்சுட்டு வந்து வேலையை பார்க்க பாரு. இல்லன்னா உங்க அப்பன் கூடயே கிளம்பி ஓடிப்போ. உனக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில இருக்க விரக்தியை காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த சிலுக்குக்கு அதுவே காண்டாயிட்டு வெளியில வீட்டை விட்டு வந்திருக்கா. அவங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்கும் போது எதிரில அவங்க அப்பா அவங்க அம்மா கூட இருக்கான். அவங்க அம்மா தான் ஒரு சிலுக்குக்கெல்லாம் பேர் போனவளாச்சு. அவ யார் இந்த பொம்பளை ஓயாம உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருக்கா, என்னதான் வேணுமா அவளுக்குன்னு கேக்குறா. அதுக்கு இவன் என் பொண்ணுன்னு நினைக்கிறேன், உயிரை எடுத்து தொலையுது. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்குது. அங்க இருக்க காணல போல, அதுக்குதான் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு. இங்க பாருங்க அவளெல்லாம் வளர்க்குற நினைப்புல நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க அவளை வளர்த்தீங்கன்னா அப்புறம் நான் ஏன் பொண்ணையும் கூட்டு வந்துருவேன். நம்ம தனியா இருக்கிறதா பெட்டர் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுச்சுங்க. இது எல்லாத்தையுமே இவ கேட்டுட்டா. அது மட்டும் இல்லாம அந்த மானங்கட்ட
கட்டவனோ நீதான் சொல்ல எனக்கு ஒன்லி பிரின்சஸ், அதெல்லாம் நான் ஏன் கூட்டின்னு வந்து வளர்க்க போறேன், அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிருப்பா. அதையும் கேட்டுட்டு ஆனா இந்த மூதேவி எதுக்கு ஹீரோயின் மேல காண்டாச்சுன்னு தெரியல. அந்த பிரின்சஸ்க்கு ஒரு கியூட்டான பிரின்சஸ் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி பஸ்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது வேணும்னு இவ தான் அவளோட பர்ஸ் எடுத்து வச்சிருக்கா. அதை குடுக்கற மாதிரி வரும்போது ஹீரோயின் கூட அட்டாச் ஆகணும்னு ஹீரோயினும் கொஞ்சம் பேக்கி குழந்தைங்கிறதுனால இவளோட ட்ராப்ல அவளே வந்து சிக்கிட்டா. வீட்டுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு சகஜமா பழகி இருக்கா. பெட்ஷீட்லாம் ரொம்ப வார்மா இருக்கு, இது எப்படின்னு கேட்டா இவங்க அப்பா தான் இவங்க வராங்கன்ட்டு முன்னாடியே அதை வார்ம் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க அப்பாவும் பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்காக ஃபுட் எல்லாம் கொண்டு வராரு. இதை சாப்பிடுங்கடா செல்லோன்னு 2 பேருக்கும் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. அவங்க அப்பா ஹார்ட் போட்டு கொடுக்கவே ஹீரோயின் வெளில போயிட்டு மறுபடியும் இந்த மனுஷன் இப்படி பண்றாருன்னு அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்கன்னா என் செல்லத்துக்காக நான் பண்றேன்ட்டு அந்த கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு. இவங்க அம்மா இவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா போனதுக்கான குறையே இல்லாம அந்த மனுஷன் அவ்வளவு சந்தோஷமா இவளை வளர்த்துட்டு வந்திருக்காரு. அவர் என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் அதை பார்த்துட்டு இவளுக்கு பொறாம பொங்கிடுச்சு. அன்னைக்குதான் நான் ஆரம்பிச்சேன், இன்கேஸ் என் கண்ணு எதிர்க்க நீங்க 2 பேர் இவ்வளவு ஒரு நல்ல அப்பா பொண்ணா இல்லாம இருந்திருந்தா, இல்லனா உங்க அம்மா போனதுக்கு அப்புறமா நீ இவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றேன்னு தெரியாம இருந்திருந்தா உன் மேல இன்னைக்கு இவ்வளவு பொறாம வந்திருக்காது. ஆனா அன்னைக்குதான் நான் டிஸ்டர்ப் ஆகவே ஆரம்பிச்சேன். உன்கிட்ட இருக்க எல்லாமே எனக்கு சொந்தமாகணும்னு யோசிச்சேன். அதனால உன்கிட்ட இருந்து அது எல்லாத்தையும் நானே திருடி எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே உனக்கு விளங்கி இருக்கும்ல. இது வரைக்கும் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதே எப்படி நீ மட்டும் ஹாப்பியாவே இருக்க, உனக்கு எதனா கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி ஓயாம சிரிச்சுக்கிட்டே இருக்க. சிரிக்கிறது ஒரு பாவம், அவ்வளவு சந்தோஷமாலாம் இருக்க கூடாது. அதுவும் நீ சிரிக்கிறத பாக்குறப்ப எனக்கு பத்திக்கிட்டு வரும். அவ்வளவு ஒரு வயிற்றுச்சலா போகும்னு சொல்லி ஈரனை பிடிச்சு தள்ளி விட்டு வாழ்க்கை எவ்வளவு மோசமானது தெரியுமா, அப்படியே நரக கிணறுல மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அவ்வளவு ஒரு மோசமானது. என் வாழ்க்கை அப்படிதான் மாட்டிட்டு இருக்கு. ஆனா நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க. அது எப்படி அப்படி இருக்க விட முடியும்? இப்ப எப்படி இருக்கு? அதே நரக கிணறுக்குள்ள உன்ன தூக்கி போட்டேன்ல, நான் பட்ட அதே கஷ்டங்களை நீ படணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவ பாட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஈரன் பிடிச்சு நிப்பாட்டி என்கிட்ட இருக்க அந்த முக்கியமான பொருட்கள், அதாவது பிரஷியஸ்ன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் திருன்னா உன்னோட வேண்டுதல் நிறைவேறிடும் நீ நினைக்கிறே அப்படின்னதுக்கு, ஆமாடி நினைக்கிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நீ ஒரு ஆட்டம் ஆடுறல, அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு காண்டாகும். என்ன நினைச்சு இப்ப கூட நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லைல்ல. ஆனா எனக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஈரன், கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்த உண்மை எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலே உங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் அஃபேர் இருந்து ஓடி போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியலங்கிறத நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் யோசிச்சேன்னு சொல்லி பிளாஷ்பேக்கு போறா. ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல எங்க அப்பா எவ்வளவு கெத்து தெரியுமா, எங்க அப்பா உயிரோடு இருந்தாருன்னா நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிருப்பா. ஹீரோயின் ரொம்பவும் மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்டிருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இந்த உண்மை தெரிஞ்சாலுமே அவ மனசை கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் யோசிச்சிருக்கா. அப்பயும் இது பொய்யா சொல்லி சமாளிச்சிருக்கு. கொற்ற மழையில எப்படி போறதுன்னு சொல்லி தயங்கிட்டு நின்னுட்டு இருப்பா. ஆனா சுத்தி இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம், அதுவும் மெயினா அப்பாக்கள்லாம் வந்து அவங்களோட பொண்ணுங்களை பத்திரமா கூட்டு போறாங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. நம்மளுக்குன்னு யாருமே இல்லைன்னு இவ தலைக்கு பேக வச்சுட்டு போயிடலான்னு யோசிக்கும் போதுதான் ஹீரோயின் இவளுக்காக அந்த இடத்துல கொடை கொண்டு வந்திருக்கா. அதை பார்த்து சந்தோஷப்படுவா. ஹீரோயின் கையில இருக்க கொடையும் ஓடிடும். ஹீரோயின் அவளை அங்க இருந்து மழையில நனைஞ்சுகிட்டே கூட்டு போயிருக்கா. ஆனா அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா இருப்போம் தான் நான் நினைச்சேன். உனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதா நடக்கணும்னு நான் பார்த்தேன். ஆனா எனக்கு நடந்தது, நான் சாகுற தருவாயில கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன். அதுதான் யோசிக்கவும் செஞ்சேன்னு சொல்லுவா. இவ என்ன நீ நான் சந்தோஷமா இருக்கணும்னு யோசிச்சேன். இப்ப கூட பாரு அப்படியே என்னை பத்தி கேர் பண்ற மாதிரி நடிக்கிற. அவ்வளவு நடிக்கிறவ எதுக்கடி உன் பாய் ஃப்ரெண்டை ஏன் தலையில கட்டி வச்சுட்டு நீ ரொம்ப ரிச்சான ஒருத்தனை பார்த்து செட்டில் ஆன, வேணும்னு தாண்டி அவனை ஏன் கேட்டு தள்ளி விட்டு போன. நீ எப்பவுமே இப்படிதான் அப்படியே நல்ல மாதிரி நடிப்பேன். ஆனா என் கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவேன். அதனாலதான் நீ நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு கத்துவா ஈரன். இப்பதான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸே பண்ணேன். இப்ப நீ இந்த இடத்துல இருக்கல்ல, அதுக்கு காரணம் நீதான். உன்னோட இந்த இடத்துக்கு நீதான் வரணும்னு ஆசைப்பட்ட. ஆனா இது முடிஞ்சு போல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதை விட கொடூரமான ஒரு நரக கிணறு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ அதுல மூழ்கி சாகிறத பாக்கணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கே சந்தோஷமான வாழ்க்கையவே நரகம் நரகம்னு. ஆனா உண்மையான நரகத்தை இனிமேதான் நீ பார்க்கவே போற. கஷ்டப்படுறத நானும் பார்க்க போறேன்னு சொல்லி போயிட்டு என்னோட ஃபேட் கண்டிப்பா இவ்வளவுதான் வந்து சேரணும், வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு மனசுல யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அப்ப மேரிட் அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தர் கூட சீட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்ட்டு சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த உண்மை ஃபைனலி தெரிய வந்துருச்சு. தாத்தாவோட அசிஸ்டன்ட் வழக்கம் போல அந்த அக்காவோட கடைக்கிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அக்கா இப்பெல்லாம் வேலைக்கு வர்றது இல்ல, அவங்கள பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அவங்க ஒரு மாதிரி அப்படியே துடிச்சு பிடிச்சு அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்க அழுதுட்டே ஓடுறத பார்த்தவரு அவங்கள குரல் கொடுத்து கூப்பிடுறாரு. அது கூட அவங்களுக்கு கேட்கல. சரி எங்கிருந்து வராங்கன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் குழவிட்டு இருக்கா. எனக்கு அப்படியே கடுப்பா இருக்குது.
என்னோட பொண்டாட்டி ஒரு நோய் வயப்பட்டவ, என் மாமனார் வர ஒரு பக்கம் இதை பண்ண அதை பண்ணு உயிர் எடுத்துட்டு இருக்கான். இந்த கொஞ்ச நேரம் தான் செல்லவும் கூட இருக்க முடியும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட குழஞ்சிட்டு இருக்கான். அதை இவர் மறைஞ்சு நின்னு பாத்துட்டாரு. ஆரிடக்கா அப்படியே ரோட்ல விழுந்து புரண்டு ஒரு மாதிரி நடக்க கூட தெம்பில்லாம நடந்து போயிட்டு இருக்காங்க. தாத்தாவோட அசிஸ்டன்ட்டுக்கு இதை பார்த்து அப்படியே மனசு நொறுங்கி போச்சு. அவங்க செருப்பை எடுத்து கொடுத்து ஃபர்ஸ்ட் இதை போடுன்னு சொல்றேன்னு ஒரு கத்துறாரு. ஆரிடக்கா அப்பதான் சுயனை நோக்கி வந்து எழுந்திருக்கிறாங்க. இவரு உன் ஹஸ்பண்ட் சீட் பண்றானா, போயிட்டு ஒரு கல் எடுத்து அவன் அடிச்சு அவன் மாண்டைய ஓட, அவன் கண்ணை பிடிங்கி வெளில போடு, செருப்ப சாணியில முக்கி அடிச்சு ஓட விடு. அதை எதையுமே பண்ணாம நீ இப்படி அழுதுட்டு எதுக்கு வர, நீ என்ன தப்பு பண்ணவனே அங்க ஜாலியா இருக்கான், ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. இல்ல உங்களுக்கு எப்படி இது தெரியும்னா, இப்ப அதுவா முக்கியம், அவன் அங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கானா, உனக்கு ஓகேன்னா ஒரு வார்த்தை சொல்லு, என்னோட கோல்ஃப் விளையாடுற அந்த பேட் எடுத்துட்டு வரேன், அடிச்சு மாண்டைய பொழப்பமா. இப்ப கூட பாரு, உன் குடும்ப விஷயத்துல நான் எல்லை மீறிதான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன், ஆனா ஒரு வார்த்தை நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கோவம் கூட படமாட்டுற. இந்த மாதிரி வாழ்ந்து நீ என்னத்த சாதிச்ச, இப்படி இருக்கவே தான் உங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல அவன் இவ்வளவு தைரியமா நடந்துக்கிறான்னு கேட்க அந்த அக்கா பயங்கரமா உடஞ்சு அழுகுறாங்க. இப்ப நான் அந்த இடத்துல கத்தி சண்டை போட்டு என்னத்த சாதிக்க போறேன், அப்படி நடந்துக்கிறது தப்பு தானே, கைண்டா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட கைண்டா நடந்துக்கிறாங்கன்னா நம்ம திருப்பி அவங்க கிட்ட அன்பாவே இருப்போமே, அதே அன்போட நான் காத்திருக்கேன். அவரை எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தன்னோட மனைவிக்காக ரிட்டர்ன் மனம் திருந்தி வரதானே போறாரு, அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேங்கிறாங்க. இவங்கள இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனுங்கிற கேஸ், இந்த சிலுக்கு அந்த கேஸ ஒரு வழியா காசு கொடுத்து ஆக்சிடென்ட்னு முடிச்சு விட்டுட்டா. பட் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எங்க ஓடி போனாங்கன்னு தெரியல, அவங்கள தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சிருவேன்னு அசிஸ்டன்ட் சொன்னா, ரொம்ப டைம் இருக்குப்பா, பொறுமையா பண்ணு, ஆனா லூஸ் விடாம பண்ணு, பாத்துக்கோ பத்திரமான்னு சொல்லி கலாய்ச்சி விட்டு அனுப்பி விட்டுறா. இந்த சாத்தான் கையில இன்வோட போட்டோ மாட்டுது. அந்த குழந்தை பையனை என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரியல. இன்வோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டைரக்டா வந்திருக்கா. இன்வோவை கூப்பிட்டு இருக்கா. இன்னும் என்னாச்சு மேடம், ஃபுட்ல எதனா குறை இருக்கா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. இல்ல ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, நான் அதை பத்தி பேசுனா கூப்பிடல, என்னோட ஃபியான்சி உனக்கு எப்படி தெரியும், ஹீரோட பேர் சொல்லி கேக்குறா. அதோட பாய் ஃப்ரெண்ட் காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல வந்து பாக்குறான், ஹீரோவும் இல்ல ஹீரோனும் இல்லன்னு இவனுக்கு குஜால் ஆகுது. ஒருவேளை 2 பேர் கதையும் க்ளோஸ் நினைச்சிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. நைட்டு இதுங்க 2 தூங்குறப்ப இவனோட பெர்மிஷனே இல்லாம இவனுக்கு தெரியாம இவனோட போன் எடுத்து இந்த ஃபியான்சி ஏழ்றையோட நம்பரை இவன் நோட் பண்ணி வச்சுக்கிறா. ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கிட்ட என்னங்க என்னோட அலவன்ஸ்ன்னு சொல்லி வந்தீங்க, எனி டைம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி படுத்து கிடந்தீங்கன்னா என்ன அர்த்தம், எனக்காகவாச்சும் நீங்க சீக்கிரம் ரிட்டர்ன் வரணும்ல. என்னோட விதியை நினைச்சு நான் இப்ப ஃபீல் பண்ற ஆள் கிடையாது, அவெல்லாம் பழைய ஆள், அவ எப்பயோ செத்துட்டா. அதே மாதிரிதான் உங்களோட விதியை நினைச்சு நீங்களும் ஃபீல் பண்ணவே கூடாது. நம்மளுக்கான நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எங்க அம்மா என்ன விட்டு போனப்ப எங்க அம்மா கூட வாழ்ந்த நாட்களை நான் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா கூட இருந்த நாட்கள் நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நம்ம இன்னும் வாழ கூட ஆரம்பிக்கல. என்னோட தனிமைப்பட்ட அந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு வரமா வந்தீங்க, என்ன மறுபடியும் தனியாக்கிட்டு போயிடாதீங்க, நம்மளுக்கான வாழ்க்கையை உருவாக்கணும், தயவு செஞ்சு வந்துருங்க, நீங்க எல்லாமே என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லி அவன் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அவனுக்கே பிளே பண்ணி காமிக்கிறா. அதெல்லாம் கேட்டதும் என் தலைவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. கண்ணும் முழிச்சிட்டான். கண்ணு முழிச்சதும் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தையே ஐ லவ் யூ தான். ஹீரோனை எப்ப இவளுக்காக ஹீரோ சாகிறதுக்கே முடிவு எடுத்தானோ அதுக்கப்புறமா இந்த ஃபியான்சிக்காக ஹீரோவை விட்டு கொடுக்கணும்னு யோசிக்கல. அதனால ஹீரோயினுமே ஐ லவ் யூ டூன்னு சொல்றா. ஒரு ஹாப்பி ஃபீலிங்கோட இந்த எபிசோட் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ so much for watching. Bye.